Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. குடும்பத் தகராறு காரணமாக கணவன் மீது மனைவி கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லை அருகே கிருஷ்ணாபுரம் நெசவாளர் காலனியை சேர்ந்தவர்கள் பாலசுப்ரமணியன் முத்துலட்சுமி தம்பதி. பாலசுப்ரமணியன் ஆட்டோ டிரைவராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவர்களுக்கு 3 மகள்கள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறார்கள். இவர்களுக்கு திருமணமாகி 17 ஆண்டுகளான நிலையில் கணவன் மனைவி இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு இருந்து வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து கடந்த 25 நாட்களுக்கு முன்பு முத்துலட்சுமி பாலசுப்ரமணியனுக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் முத்துலட்சுமி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை மாவட்ட அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் கணவன் மனைவி இருவரையும் அழைத்து சமாதானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முத்துலட்சுமி கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கணவர் வீட்டுக்கு திரும்பி சென்றிருக்கிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை வீட்டில் பாலசுப்ரமணியன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது முத்துலட்சுமி தனது கணவர் மீது தண்ணீரை ஊற்றி எழுப்பினார். இதில் அவர்களுக்கு இடையே மறுபடியும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த முத்துலட்சுமி சமையலறைக்கு சென்று அங்கு கொதிக்கும் எண்ணெயை எடுத்து வந்து பாலசுப்ரமணியனின் வயிற்று பகுதிக்கு கீழே ஊற்றியதாக கூறப்படுகிறது. இதில் பாலசுப்ரமணியனின் வயிற்று பகுதியில் இருந்து கால் வரை உடல் வெந்து போனது. வலிதாங்க முடியாமல் அலறி துடித்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை பெற்று வரும் பாலசுப்ரமணியன் போலீசாரிடம் அளித்த புகாரில் மனைவி முத்துலட்சுமி தன் மீது திட்டமிட்டு கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி அசிங்கமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து போலீசார் மனைவி முத்துலட்சுமியை கைது செய்தனர். இதுகுறித்து சிவந்திப்பட்டி போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பாலசுப்ரமணியனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாக முத்துலட்சுமி சந்தேகம் அடைந்ததாகவும் இது தொடர்பாகவே இவர்களுக்குள் அவ்வப்போது தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த கொலை முயற்சிக்கு இவைதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என்ற கோணத்திலும் போலீசார் முத்துலட்சுமியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குடும்பத் தகராறு காரணமாக கணவன் மீது மனைவி கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.